இன்றைக்கி நம்ம முக்கியமான 6 சமையல் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். சர்க்கரையில் இந்த மாதிரி லவங்கப்பூ 3 இல்லைன்னா 4 போட்டு வச்சிட்டிங்கன்னா சர்க்கரையில் எறும்பும் வராது, சர்க்கரை நீத்து போகாமலும் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக அரிசியில் நமக்கு சீக்கிரமாகவே வண்டு வச்சிடும். இது மாதிரி வண்டு வைக்காமல் இருக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை அப்படி இல்லைன்னா வசம்பு இதை நம்ம அரிசியில் போட்டு வச்சோன்னா வண்டு வராமல் இருக்கும். வசம்பு நாட்டு மருந்து கடை அப்படி இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். அடுத்ததாக உப்பு நம்ம கொட்டி வைக்கும்போது இந்த மாதிரி தேங்காய் ஓடுகளை அடியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம உப்பு கொட்டி வச்சோன்னா உப்பு நீத்து போகாமல் தண்ணி விடாமலும் இருக்கும். அதுக்கு அடுத்த டிப்ஸ் என்னென்னா, துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, பைத்தம் பருப்பு இது மாதிரி எந்த பருப்பாக இருந்தாலும் இந்த மாதிரி பூண்டு தோலுடைய நடு காம்பு பகுதியை இதில் சேர்த்து வச்சோன்னா பருப்புகளில் வண்டு வைக்காது. அதுக்கு அடுத்தபடியாக மிளகாய் தூள் கலர் மாறாமலும் வண்டு வைக்காமல் இருக்கணும்னா 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பை மிளகாய் தூளில் நல்லா கலந்து கொடுத்துருங்க. அப்போ இது நீண்ட நாட்களுக்கு நல்லாயிருக்கும். கற்பூர டப்பியில் இந்த மாதிரி மிளகு போட்டு வச்சிங்கன்னா கற்பூரம் நீத்து போகாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.